ஓம் கணாநான்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சேதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமோ நமः. ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 16வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச அபயம் சத்வசம் சுத்திः ஞானயோக வியவஸ்திதிः தானம் தமश्च யஜ்ஞश्च ஸ்வாத்யாயஸ்தப ஆர்ஜவம். பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் மனிதர்களை 3 விதமான இயல்புகளை கொண்டவர்களாக பிரிக்கின்றார். வாழ்க்கையில் வெறுப்பை பிரதானமாக கொண்டு தன்னுடைய கோபத்தையே தன்னுடைய விவகாரமாக செய்யக்கூடிய மனிதர்கள் முதல் வகைப்பட்டவர்கள், அதாவது அவர்கள் ராட்சசர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னு கேட்டார், நல்லவர்கள் ஆனால் தன்னுடைய விருப்பத்திற்காக, அதாவது தற்காலிகமான விருப்பத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை வாழக்கூடியவர்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சாஸ்திரத்தை மதிக்காதவர்கள், இவர்களுக்கு அசுர புத்தி அப்படின்னு சொல்லி பெயர் வழங்கப்படுகிறது. இது அவர்களை குறை கூறுவதற்காக அல்ல, அவர்களுடைய நிலையை சுட்டி காட்டுவதற்காக. அசுரன்னு சொன்ன உடனே 2 கொம்பை வச்சுண்டு நாக்கெல்லாம் வெளியில் தள்ளி பல்லெல்லாம் நெட்டுண்டு ஆன்னு இருக்கிறதில்ல. அசுசூர மாந்தே, அவர்களுக்கு கீழான விஷயங்களிலேயே சந்தோஷம் இருக்கும், மேலான விஷயங்களுடைய சந்தோஷம் தெரியாது. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டா அதில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணர தெரியாதவர்கள், முடியாதவர்கள். அதனால தான் சாஸ்திரம் சம்டைம்ஸ் சாஸ்திரம் ரொம்ப பலமாகவும் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவும் டோஸ் கொடுத்துரும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ஏனென்றால் தற்காலிக இன்பத்திற்காக போராடக்கூடிய புத்தி என்றைக்குமே நிம்மதியை தானும் உணராது, அடுத்தவர்களுக்கும் கொடுக்க முடியாது. 3வது வகைப்பட்ட மனிதர்கள். இந்த 2வது வகைப்பட்ட மனிதர்கள் என்னன்னு கேட்டால் காம பிரதான புத்தி கொண்டவர்கள். 3வது என்னன்னு கேட்டால் ஞான பிரதானமான வாழ்க்கையை கொண்டவர்கள், ஞானத்தை மதிப்பவர்கள், சாஸ்திர ஞானம், பெற்றோர்களுடைய அந்த அனுபவத்தினுடைய ஞானத்தையும், அதாவது காமன் சென்ஸ் முதல்ல இருக்கும் இவளுக்கு. இந்த 2வது வகைப்பட்டவர்களுக்கும் காமன் சென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த காமன் சென்ஸ் சாஸ்திரத்தை ஒதுக்கிறதுக்காகத்தான் பயன்படுவாங்க. செய்யும் தொழிலே தெய்வம், என்னத்துக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படிம்பாரு. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறியே, தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே இந்த தொழிலையும் தெய்வத்தையும் கம்பேர் பண்ண முடியும். தெய்வம்னா என்னன்னே தெரியாமல் நீ எப்படி கம்பேர் பண்ண முடியும்? செய்கிற தொழில் என்ன, அடுத்தவனை அடித்து பிடுங்கிறது, அப்படிப்பட்ட தொழிலை பண்ணிட்டு எப்படி நம்ம பண்ண முடியும்? அதனால தான் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறார். முதல்ல எடுத்த உடனே ஞான பிரதானமான வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் மற்ற 2 குணங்களை சொல்கிறார். அப்போ தான் நமக்கு வித்தியாசம் தெரியும். இது யாருக்கு மிகவும் புரிந்திருக்கும் அப்படின்னா ஒரு ஞானிக்கு புரிந்திருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அதாவது உள்முகமான வாழ்க்கை தான் வாழ்க்கை.
உலகத்தில் நான் இதை சாதித்தேன் அதை சாதித்தேன் அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை. நான் என்னை எப்படி அமைத்து கொண்டு இருக்கின்றேன், என் மனதுடன் நான் எப்படி இருக்கின்றேன், என் மனதை வைத்து கொண்டு மற்றவர்களிடம் நான் எப்படி இருக்கின்றேன், இதில் தான் வாழ்க்கையானது அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் இதை கேஷுவலாக படிக்கணும். இதை ஒரு ஜட்ஜ்மெண்டலாக படிக்கப்படாது. ஜட்ஜ்மெண்டல்னால் என்ன? நான் இப்படித்தேன் சுவாமிஜி, நீங்கள் முதல்ல 3 ஸ்லோகத்தில் ஞானப்பிரதான வாழ்க்கைன்னு சொன்னாலும் ஒன்றத்தையும் காணமே அப்படின்னு தண்ணியே நொந்து கொள்ளுவதற்காகவும் அல்ல. இல்லை பிரத்தியார உங்களுக்கு இதில் ஒன்று கூட இல்லை அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறவனை சாடுவதற்காகவும் அல்ல, கற்றுக்கொள்வதற்காக. எந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் எனக்கு இந்த குணங்கள் என்னுடைய இயல்பாக அமைந்து ஆனந்தத்தை மேலும் மேலும் பன்மடங்காக பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக இந்த சமாச்சாரங்கள் சொல்லப்படுகின்றன. வாழ்க்கை அப்படிங்கிறதே அந்த இறப்பை எதிர்த்து நீச்சல் இடுவது தான், இறப்பை நோக்கி அல்ல வாழ்க்கை. யார் யாரெல்லாம் இந்த சிற்றின்பங்களுக்கு நம்ம செவி சாய்க்கின்றோமோ கண்டிப்பாக நிம்மதிங்கிறது தூரமாக போய்டுறது. ஆனால் இந்த கோயில், குளம், தெய்வம், சாஸ்திரம் இவைகளிலும் ஆனந்தம் இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் விஷம் போன்று இருந்து நாள் பட 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 அது என்னது அமிர்தமாக தெரிகிறது. அதை சரீரத்தை வைத்துக் கொள்வதாகட்டும், அதாவது சரீரத்தை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதாகட்டும், அல்லது உணவை எப்படி மேற்கொள்வதாகட்டும், அல்லது எதை படிப்பது, எதை ஒரு என்டர்டெய்னிங்காகவே எதை வைத்துக் கொள்வது, அதுலேயுமே சூக்ஷ்மங்கள் இருக்குது. என்டர்டெயின், மனசை என்டர்டெயின் பண்ணுறதுலேயுமே அந்த ஒரு தரம் இருக்கிறது. நான் மனசை என்டர்டெயின் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி இருக்கிற சக்தியெல்லாம் இழந்து விடக்கூடாது இல்லையா? அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அபயம், பயம் இல்லாத ஒரு தன்மை கிடைக்கும். பயம் இல்லாத தன்மை எப்பொழுது அப்படின்னு கேட்டால், தர்மத்தை சார்ந்திருப்பவனுக்கு பயம் கிடையாது, பயப்பட தேவையே இல்லை, நல்லதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன, இன்னைக்கு உன் கண் முன்னாடி என்ன தர்மம் இருக்கிறதோ அதை பண்ணு. இன்றைக்காக வாழ், நாளைக்கு சேமித்து வை, நாளைக்காக சேமித்து வை, ஆனால் இன்றைக்காக வாழ். வாழ்க்கை என்பது இன்றைக்காக வாழப்பட வேண்டும், தர்மத்தோடு அதுவும். அதனால் அபயம், தர்மத்தை சார்ந்தவர்களுக்கு பயம் கிடையாது. பிறகு வேதாந்தத்தை சார்ந்தவர்களுக்கு பயமே தேவையில்லை என்பது புரியும். சத்துவ சம்சுத்தி, மன தூய்மை என்பது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஞானம் வந்துட்டாலே மன தூய்மை வந்துடும். ராக துவேஷமெல்லாம் போட்டு அலைகழிக்கக்கூடிய மனதாக இல்லாமல் நிர்மலமாக நிச்சலனமாக அலைகள் இல்லாத கடல் போன்று ஆயிடுமா. ஞான யோக வியவஸ்திதி, அந்த சாஸ்திர ஞானத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதுலேயே, அதுதான் அந்த சாஸ்திரம். ஞானமும் யோகமும் 2 கரைகளாக. ஞானம்னா என்ன? என்ன வேதாந்த ஞானம். யோகம் என்றால் என்ன? வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட பதஞ்சலி யோக சூத்திரத்தினால் மேலும் சிலாகித்து விவரத்து சொல்லப்பட்ட அந்த யோக சாஸ்திரம். இந்த 2மே 2 கரைகளாக வாழ்க்கை என்கின்ற ஓடைக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஞானியினுடைய வாழ்க்கை. நான் இதற்கு முந்தைய தொகுப்பிலேயே சொல்லிட்டேன், இது ஞானியினுடைய ஞானத்திற்கு பிந்தைய வாழ்க்கைக்கு உண்டான சமாச்சாரம்னு. அதுலேயே ஜென்ரலாக படிப்பவர்களுக்கும் புரிஞ்சிடும். ஓஹோ, ஞானம் அடையலைன்னாலும் இந்த மாதிரி இருக்கிறது தான் ஞானத்தினுடைய அருமை அப்படிங்கிறதும் புரியும். தானம், தானம் அப்படின்னா என்ன? தானம்னா என்ன? கொடுக்கறது. எதை கொடுக்க முடியும் சார்? நீ உன்னுடைய சரீரமே உன்னுடைய கர்ம பலனுக்காக கொடுக்கப்பட்டு இருக்காது. நீ எதை கொடுக்க முடியும்? எதை கொடுத்தாலும் நீ உருவாக்கலை. ஒரு மண்ணை தூக்கி கொடுக்க முடியாது, ஏன்னா நம்ம படைக்கலை, உருவாக்கலை. அப்போ எதை கொடுக்க முடியும்? எது தானம்? தானம்னு ஒரு கான்செப்ட் ஏன் வந்தது அப்படின்னாக்கா, மனிதர்களாக பிறக்கக்கூடிய நாம் பிரத்தியாருக்கும், அதாவது நம்முடைய தாயினுடைய இரத்தத்தை உரிந்து பிறகு தன்னுடைய தந்தையினுடைய இரத்தத்தையும் உரிந்து, தந்தையுடைய இரத்தம்னா என்ன? வியர்வை, வியர்வையும் உறிஞ்சு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் சொசைட்டியில் எத்தனையோ பேருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறது, அவர்களுடைய உழைப்பினுடைய பங்களிப்பு. அதை திருப்பி கொடுப்பது தான் தானம். எல்லாருக்கும் ஒரு கோயிலுக்கு பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், அறிவு தானம் பண்ணணும், தன்னையும் பார்த்து கொண்டு இந்த உலகம் உய்வு அடைவதற்காக வாழணும். அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கை தனக்காக மட்டும் சுயநலத்தோடு இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுவே தானம்.
தனக்கு மிஞ்சியதை வந்து அது ஒரு சிறப்பாக அதற்குன்னு ஒரு திட்டம் தீட்டி அது போய் மக்களை சேருகின்ற அளவுக்கு அதை பார்க்கணும். எங்கேயுமே ஏமாந்துடப்படாது. தானம் தானம் தானம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு தானம். தானம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சமாச்சாரம். அதில் வந்து மந்திரத்தில் வந்து ஹ்ரியா தேயம், சம்விதா தேயம், பியா தேயம், இதெல்லாம் வந்து அந்த மந்திரங்களே வரும். ஒரு தானம் கொடுக்கும்போது வெக்கப்பட்டுக்கிட்டே கொடுக்கணுமா, பயத்தோடு கொடுக்கணுமா, நான் நல்லதை தான் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணிவிடுவான், அழுகி போனதை தானமாக கொடுப்போம். பழமாக காஞ்சி போய் அழுகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தானமாக கொடுக்கறது. தனக்கு மிஞ்சினது நம்ம இவர் இந்த கட்டோபனிஷத்தில் நச்சிகேதசருடைய அப்பா அப்படி தான் வத்தலும் தொத்தலுமாக இருக்கக்கூடிய பால் கறவை முடிந்த மாடுகளை வந்து தானமாக கொடுத்தார். அது தவறுன்னு அந்த பொடியனுக்கு தெரிஞ்சு அவன் போய் அவங்க அப்பாவை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தது தான் கட்டோபனிஷத். அப்போ தானம் அப்படிங்கிறது வந்து சிறு வயதிலிருந்தே அவனுடைய மனசில் வந்து போட்டு வைக்கப்பட வேண்டும். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் இலவசம், எல்லாமே இலவசமாக கொடுக்க 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 என்ன ஆகிடும், அங்கே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். இங்கே தானம் என்பது பிச்சை எடுக்க வைப்பதில்லை, நான் கொடுக்குறேன் நீ பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஆட்டிடியூடு கிடையாது. தானம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையை வந்து கான்ட்ரிபியூட்டராக மாற்ற வேண்டும். ஞானம் இருந்தால் தான் பயம் இல்லாமல் கான்ட்ரிபியூட்டராக மாற முடியும். எனக்கு இறப்பு இல்லை, நான் இறவாதவன், பிறப்பு இறப்பிற்கும் அப்பாற்பட்டவன் ஒருத்தருக்கு புரிந்தால்தான் அவரால் வந்து ஒரு தைரியமாக கொடுக்க முடியும். எதுவுமே வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்க முடியாது. பிடித்து வைத்தாலும் அது என்னன்னு கேட்டால் சொல்லுவா இல்லையா, அந்த வைக்கோலை வந்து ஏதோ காத்த மாதிரின்னு சொல்லுவாள். நம்ம ரொம்ப கலைக்கையில் சொல்லியிருக்கா பாருங்களேன். அந்த பணத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் என்பது ஒரு நீரோட மாதிரி இருக்கணும். அது தேங்கினதுன்னாக்கா அழுகிடும். அதனால தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தானம் அப்படிங்கிறது என்ன, நம்மையே நம்ம கான்ட்ரிபியூட்டராக மாற்றுவது. தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் பார்த்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டு நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலும் பங்கெடுத்து கொண்டு பொருளின் மூலமாகவோ உழைப்பின் மூலமாகவோ அறிவின் மூலமாகவோ பிரத்தியாருக்கு அனைவருக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் உபயோகப்படுகின்ற வகையில் செயல்களை செய்வதே தானம்தான். அப்படி தானம் செய்வதற்கு மனசு என்ன இருக்கணும், பக்குவமாக இருக்கணும் இல்லையா. வெறுப்பு இருக்கப்படாது. பூஜ்ய சுவாமிகள் ஒரு உதாரணம் சொல்லுவார். அந்த காலத்து உதாரணம் இந்த காலத்தில் சரி வராது. ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தார், வாழ்க்கையில் மேலே வந்து அவர் தன்னுடைய பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைச்சார். ஆனால் அவருக்கு வந்து செலவாகுதுன்னாலே தாங்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பைசாவுக்கும் அப்படி வந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சம்பாதித்தவர் அவர். அப்படிங்கும்போது அது வந்து கல்யாணம்னு சொன்னால் இவர் சாப்பிட்றதே வந்து என்ன, ரேஷன் அரிசி. ஆனால் வந்து கல்யாணத்துக்கு ரேஷன் அரிசி போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி பொன்னி அரிசி, அப்போ அந்த காலத்துலாம் பொன்னின்னா பெரிய சமாச்சாரம் இல்லையா, பொன்னி அரிசி, பசு நெய், நல்ல பருப்பு எல்லாம் வாங்கி இவர் வந்து ஐயோ பார்க்க சகிக்கல, எல்லாரும் சாப்பிட போகிறான்னு சொன்னோடனே போய் ரூமில் போட்டு கதவை சாத்தி உட்காந்துட்டார். எல்லோரும் எங்கே பொண்ணோட அப்பா எங்கே அப்படின்னா போய் விசாரிக்கணும் இல்லையா, போகவே இல்லை மனுஷன். சாப்பிடுங்க அப்படி எதுவும் மனசே வரல. அப்புறம் அந்த அம்மா போய் வம்படியா இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, நம்முடைய பெண்ணுடைய வாழ்க்கை தான் பிறகு கேள்விக்குறியாக மாறிடும். அதனால் விருந்தினர்கள் வந்து 2 பக்கம் இருந்து வந்திருக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார்களையாவது போய் நீங்கள் போய் கொஞ்சம் வரவேற்று கொஞ்சம் சாப்பிட சொல்லுங்கள், அதான் வந்து முறை அப்படின்னு சொன்னோன்னே இவர் போய் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, அரிசி 60 ரூபா தான், நல்லா சாப்பிடுங்க, நெய் 120 ரூபா தான். அது அப்போல்லாம் எப்படின்னு தெரியாது, எல்லாம் அனா பைசா கணக்கு, நமக்கெல்லாம் ஞாபகமே இல்லை. சாப்பிடுங்க நல்லா தெரியறது, வயிறு எரியறது. அதில் தானம். பயம் இருக்குது, நான் கொடுத்தா எனக்கு குறைஞ்சிடுமோன்னு பயம் இருக்குது. சில பேர் வந்து பிரசாதம் வாங்கிட்டு அந்த பிரசாதத்தை வந்து மற்றவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க. விபூதியை கூட வந்து மற்றவர்கள் கையில் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா தான் வாங்கின புண்ணியம் வந்து மற்றவனுக்கு போயிடும் அப்படின்ட்டு. பிரசாதத்தை வாங்கிட்டாலே பிரசாதம் வந்துருச்சுங்கிறது தான் பொருள். அதுதான் ரகசியம். ஞானம் எங்கு இருக்கின்றதோ அங்கு பயமில்லாத தன்மை தானத்திற்கும் வழிவகுக்கும். அதன் பிறகு தமஹான்னாக்கா ஒரு நல்ல ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை. தன்னுடைய சரீரம் மனம் புத்தியை வந்து அற்புதமாக அமைதியாக வைத்து கொள்ள முடிகிற ஒரு சமாச்சாரம் தான் தமஹா. தத்துவபோதம் வந்து இதுக்கு இந்திரிய நிகிரகம்னு சொல்லுகிறது. இந்திரியத்தை போட்டு அப்படியே கசக்கி அப்படியே அடக்கி நல்ல வழிகளில் மனதை செலுத்துவது.
அது உள்ளுக்குள்ளே தான் இருப்பார் ஒருத்தர். உள்ளுக்குள்ளே வந்து புத்தி தராசு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் மனசு அப்படி போச்சுன்னா அப்படின்னா மறுபடியும் வந்துடும். கொஞ்சம் எப்படி போச்சுன்னா அப்படி வந்துடும். அந்த மனசை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனதை பேலன்ஸ் பண்ணுறதன் மூலமாக இந்திரியங்களை பேலன்ஸ் பண்ணுறது. அப்போ மனதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஷமஹான்னு இன்னொரு சமாச்சாரம் சொல்லப்பட்டது. அது இங்கே சொல்லப்படலை. அதுக்கு தான் அவர் என்ன சொல்லிட்டார், சத்துவ சம்சுத்தி. ஆட்டோமேட்டிக்காக ஞானத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அந்த புத்தியானது மனதை சமப்படுத்துகிறது. ஷமஹா அப்படிங்கிறது பேர். மனோ நிகிரகம் என்பது பொருள். மனமானது அடங்கி இருத்தல். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருருள் உய்த்து விடும். அப்படி தான் சொல்லணும். அப்போ தான் வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியும். தமஹான்னாக்கா இந்திரிய நிகிரகம். தன்னுடைய இந்திரியங்களுக்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காம. பிறகு யஜ்ஞா. யஜ்ஞம்னு என்ன தெரியுமா? தன்னுடைய பாரம்பரியமாக வரக்கூடிய அந்த தர்மத்தை காப்பாற்றுவது. யஜ்ஞம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அற்புதம். 4வது அத்தியாயத்திலே சொல்லப்பட்டது, இட் இஸ் நாட் மேன்மேடு. அபௌருஷேயம் வேதத்தினுடைய பூர்வ காண்டம் அது. அதாவது பூர்வ பாகம், முதல் பகுதியை வந்து இதற்கு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஆனால் அந்த கர்ம பகுதியில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களை வந்து ரொம்ப பக்குவமாக புரிய வைக்கிறது இந்த ஸ்லோகம். யஜ்ஞத்தை மேற்கொண்டு வாழ்க்கையே யஜ்ஞம். 3வது அத்தியாயத்தில் கர்மத்தை யோகமாக செய்கிறதே யஜ்ஞம்னு சொல்லப்பட்டிருக்குது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர. யஜ்ஞத்தின் பொருட்டு தான் கர்மம். ஒவ்வொரு கர்மமும் யஜ்ஞமாக இருக்கணும். யஜ்ஞம்னா என்ன? சாக்ரிஃபைஸ். நம்ம அர்ப்பணம் பண்ணுறோம். தானம் ஒரு யஜ்ஞம். தமஹா என்பது ஒரு யஜ்ஞம். 4வது அத்தியாயத்தில் எத்தனையோ யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் பிரம்மஜான வேள்வியிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய அந்த யோக, அந்த மனதை நிகிரகம் பண்ணக்கூடிய அந்த யஜ்ஞம் வரைக்கும் அத்தனையுமே யஜ்ஞம்தான். அதனால் யஜ்ஞத்துடன் சேர்ந்த வாழ்க்கை. யஜ்ஞம்னா இந்த இடத்துல ஃபயர் ரிச்சுவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் சொல்கிறார் பாருங்க, யஜ்ஞா ஸ்ரௌத்தா அக்னிஹோத்ராதிஹி ஸ்மார்த்தா ச தேவ யஜ்ஞாதிஹி. அத்தனை விதமான யஜ்ஞங்களும். முதல்ல என்ன, நம்ம முதல்ல பண்ணுறோம் இல்லையா, சமிதா தானத்திலிருந்து அத்தனையுமே யஜ்ஞம்தான். அக்னிஹோத்ரி. சில பேர்லாம் அக்னிஹோத்ரின்னாக்கா ரொம்ப அந்த அக்னி அணையாமல் பார்த்து கொள்வார்கள். அவர்களுடைய சிதையே இந்த அக்னியில் தான் மூட்டப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த அக்னிஹோத்ரிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதன் பிறகு ஸ்வாத்தியாயா. ஸ்வாத்தியாயா அப்படின்னா என்ன? சாஸ்திரங்களில் புலமை. சாஸ்திர ஞானத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மறந்துடாமல் இருக்கிறது. அது எந்த வருணத்தவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சாஸ்திரத்துடைய ஞானத்தை மீண்டும் 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 திரும்பி பார்க்க வேண்டும். அது ஸ்ரோத கர்மாவாக இருந்தாலும் சரி, ஸ்ரௌத்தமாக இருந்தாலும் சரி, பௌராணிகமாக இருந்தாலும் சரி. அதனால தான் பௌராணிகமாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தனி. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானங்களை, புராணங்களை ஃபாலோ பண்ணுறது தான் பௌராணிகம்னு சொல்லப்படுது. புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வருவான். அது தமிழ்நாடு ஆகட்டும் அல்லது வட இந்தியா சைடு ஆகட்டும், அந்த பௌராணிகமாகவோ அல்லது வேதோக்தமாகவோ ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ சீரியஸாக ஃபாலோ பண்ணுவான். ஆனால் மற்றவாளை ஹிம்சை பண்ணிடக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை. நான் வேதத்தில் இருக்கிறத அப்படியே கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களை வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் வந்து குற்றம் சாடுவது தவறு. ஆனால் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது தனக்குன்னு உண்டான மனித பிறவிக்குன்னு உண்டான அந்த ஞானம், உன்னத ஞானத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுன்னு என்ன? படித்து முடித்து அதை மறக்காமல் அதை வந்து மறுபடியும் மனதில் எடுத்துக்கொண்டே இருப்பது. சுவாத்தியாயம்னா யூஸ்வலாக என்ன? படித்த மந்திரங்களையும் படித்த அந்த விஷயங்களையும் மறக்காமல் இருப்பதற்காக ஆவர்த்தி பண்ணிகிட்டே இருப்பார் அவர். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆவர்த்தி அப்படிங்கிற மாதிரி இங்கே வேத பாடசாலையில் அதுக்கு தான் வந்து சுவாத்தியாயம் என்பது பொருள். ஆனால் இங்கே என்னன்னு கேட்டால், நல்ல விஷயங்களை சாஸ்திரத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட விஷயங்களை மீண்டும் 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 செயலூக்கத்துடன் நாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த படிப்புகளை ரிஷிகளினுடைய யஜ்ஞமாக செய்து கொண்டே இருக்கணும். தபஹா ஆர்ஜவம். தபஹா அப்படின்னாக்கா வாழ்க்கையே தபஸ் தான். ஏன் வந்து ஒரு மாதத்துக்கு எத்தனை பூஜைகள், 2 ஏகாதசி வருகிறது, பௌர்ணமி வர்றது, அமாவாசை வருகிறது, தேய்பிரை வருது, எல்லாத்துக்கும் வந்து பூஜை இருக்கிறது. ஆமாம், அது துத்தியா, திருத்தியா, சதுர்த்தி, எல்லாத்துக்கும் வந்து எல்லா திதிகளுக்கும் விசேஷம் இருக்கிறது. அப்போ வாழ்க்கையே என்ன? தவம் தவம் தவம், தபஸ். அந்த தவமாகவே விரத்தத்துடன் கூடிதான் வாழ்க்கை. பிறகு ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை.
சொல், செயல், சிந்தை, இந்த மூன்றும் நேர்கோட்டில் இருக்கிறது. இது அத்தனையும் என்னன்னு கேட்டால் வாழுகின்ற முறை. அப்படியே எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாமையே படிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஞானத்தை அடைந்த ஒருவருக்கு இது அத்தனையும் வாழுகின்ற முறை. அப்போ டார்கெட் பாருங்களேன், பயமில்லாமல் இருந்து கொண்டு மனதை அமைதியாக வைத்து கொண்டு ஞானத்திலும் யோகத்திலும் நிலை பெற்று தானம், யஜ்ஞம், தமம், சுவாத்தியாயம், தபம், ஆர்ஜமம் இவைகளையெல்லாம் கடைப்பிடித்து கொண்டு ஒரு நாளை வாழ வேண்டும். ஒரு நாள் தானே சுவாமிஜி, ஹை ரொம்ப ஈஸியாச்சு அப்படின்னா, ஹலோ, ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். இது யாருக்கு உண்டானதுன்னா ஞான பிரதானமான புத்தியை கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய தரமாக அமைகிறது. அடுத்த ஸ்லோகத்திலே அதையே சொல்லுகிறார், இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுகிறார். அஹிம்சா சத்யமக்ரோத தியாக சாந்திரபைஷுனம் தயா பூதேஷ்வலோ லுப்த்வம் மார்தவம் ஹ்ரீர சாப்பலம். அஹிம்சா, ஹிம்சை செய்யாது கிடையாது. முன்பு சொன்ன, அதாவது முதல் ஸ்லோகத்தில் சொன்ன எதனாலையும் அடுத்த வாழை ஹிம்சை செய்யறது கிடையாது. எனக்கு பயம் இல்லை, அதனால் மற்றவர்களெல்லாம் பயமுறுத்துவேன். அதுதான் அசுரர்கள் பண்ணினது, ராட்சசர்கள் பண்ணினது. இந்த பழைய காலத்தில் இருக்கக்கூடிய புராணங்களில் இருக்கக்கூடிய அரசன் இச்சாமிருத்தியோன்னு சொல்லி ஒரு வரம் வாங்கியிருப்பார். எத்தனையோ ராட்சசர்கள் மரணத்தை தள்ளி போடக்கூடிய வரம் வாங்கின உடனே எல்லாரையும் அவஸ்தைப்படுத்துறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சத்வசம் சுத்தி, நான் மனசு தூய்மையாக இருக்கிறேங்கிறதுனால மற்றவர்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நான் அத்தனையும் ஃபாலோ பண்ணுறேன், கார்த்தாலேருந்து எப்படி, நான்லாம் சின்ன வயசில் அப்படி, 1947 நாங்களாம் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும். வாயை திறக்கப்படாது. தானம் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட பிடுங்கி அடுத்தவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது. நான் ஒழுங்காக இருக்கிறேன், இந்திரியத்தை அடக்கி இருக்கிறேன்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவாளை ஹிம்சை பண்ணக்கூடாது. யஜ்ஞம் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போது அஹிம்சா அப்படிங்கிறது தான் பரமோ தர்ம, அனைத்து தர்மங்களுக்கும் ஆதாரம். அந்த அஹிம்சையை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி வாழ்க்கையில் கொண்டு வருவது அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கையினுடைய அழகு, சாஸ்திர வாழ்க்கையினுடைய அழகு. அதனால் அஹிம்சா, தன்னையும் ஹிம்சை செய்து கொள்ளக்கூடாது, பிரத்யாரையும் ஹிம்சை செய்யக்கூடாது. அது எப்படி வாழ முடியும்? அது எப்படி வாழ முடியாது? தன்னை ஹிம்சைப்படுத்தணும், இல்லை மற்றவாளை ஹிம்சைப்படுத்தணும், கிடையவே கிடையாது. ஹிம்சை இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுக்காக ஏமாளியாக கோமாளியாகவும் ஆகிடக்கூடாது. அதுவும் ஒரு சமாச்சாரம் இருக்குது, நான் சொல்லிடுறேன். புத்திசாலித்தனமாக இருக்கும். நீங்கள் கிருஷ்ணன் மாதிரி சொல்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள். கிருஷ்ணன் என்கின்ற கேரக்டர் புரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் முதல்ல பகவத்கீதையை முழுமையாக படித்துவிட்டு 11 உபனிஷத்தை முடித்துவிட்டு பிறகு பிரம்மசூத்திரம் என்பதில் கரை கண்டால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பேசாமல் கிருஷ்ணனை பற்றி இருக்கிறது பெட்டர். ஏன்னா அவர் செய்த அந்த சமாச்சாரங்கள்லாம் சம்டைம்ஸ் அதர்மமாக தோன்றுகிறது. அது எப்படி அதர்மமாக ஆகும் அப்படின்னு அதுக்குத்தான் நான் சொன்னேன், எல்லாம் படிச்சுட்டு வாங்கோ, வி கேன் ஹாவ் டிபேட். என்ன சுவாமிஜி டிபேட்டுக்கு ஆர் யூ ரெடி அப்படின்னாக்கா எப்போவுமே ரெடி கிடையாது. நோ நீட் ஃபார் எனி டிபேட். விட்டுருங்க, டிபேட்டே தேவையில்லை. ஏன்னா இங்கே ஸ்ரத்தை தான் முக்கியம். எந்த மனசுக்கு நம்பிக்கை வரலையோ அந்த மனசு டிபேட்டுக்கு ரெடி ஆகும். எந்த மனசுக்கு நம்பிக்கை இருந்து அதை ஏற்றுக்கொண்டு பிரயோஜனத்தை அனுபவிக்கிறதோ அது அமைதியாகிடும். சரியா? அதுதான் விஷயம். சத்தியம், வாய்மையில் இனிமை. உண்மையை மட்டும் பேசுறது இல்லை, பொய் பேசினா தான் வாழ முடியும். யார் சொன்னா? உண்மை பேசி வாழ முடிகிற அளவுக்கு வாழ்ப்பண்ணி உண்மையை பேசணும். அதுக்காக மக்குத்தனமாக இருக்கக்கூடாது இல்லையா, மக்கா இருக்கக்கூடாது. அதுதான் சமாச்சாரம். அக்ரோதா, கோபத்தை வளர்க்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, இந்த துவேஷ பிரதான மக்கள் மாதிரி மாறிடக்கூடாது. கோபம் இல்லாத, கோபம் வந்தாலும் பேசாமல் இருந்துடணும். மற்றவங்கக்கிட்ட வெடித்து காண்பிக்கக்கூடாது. பேசாமல் அமைதியாக இருந்துடும். கோபம் இல்லை, கோபம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொடிய நோய். அது அப்படியே அமைதியாக இருக்கிறது தான் பெட்டர். தியாகா. ஒருத்தர் கேட்டார், கோபத்தை எப்படி அடக்குவது, அதற்கு ஏதாவது நீங்கள் ஒரு இதை நடத்துங்க, கோபத்தை எப்படி சமாளிப்பது அப்படின்னு ஒரு கேம்பை நடத்துங்க அப்படின்னு சொன்னால், முதல்ல எல்லாரும் சேர்ந்து எனக்கு கோபம் மூட்டிடுவாங்க. அதுக்கெல்லாம் கேம்பெல்லாம் நடத்த வேண்டியதில்லை. அவரவர்கள் புரிந்து கொண்டு முயல வேண்டும். கோபம் வந்தது அப்படின்னா அங்கு ஒரு முனையில், அதாவது ஒரு மூலையில் தன்னுடைய இயலாமை என்கின்ற ஒரு சமாச்சாரம் அங்கே இருக்கும். அந்த இயலாமை எதனால் அப்படின்னு பார்த்து முதல்ல சரி பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும், அதாவது அவரவர்களுக்கு உண்டு. அதனால் குரோதம் அப்படின்னு நமக்கு வந்ததுனாக்க எங்கேயோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம்.
அந்த ப்ராப்ளத்தை தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அதுதான் மனுஷன். விலங்குகள் கோபத்தோடையே தெரிகிறது. அவைகளுக்கு பக்குவம் இல்லை, அவைகளுக்கு பக்குவம் தேவையில்லை. ஆமாம். தியாகனாக்கா பற்றில்லாத ஒரு நிலை. எதுலேயும் போய் மாட்டி உண்டு. பற்றில்லாத ஒரு நிலைன்னு சொன்னாலே எல்லாம் ட்ரை சப்ஜெக்ட்னு சொல்கிறாங்க. அன்புங்கிறது வேற, பற்று அப்படிங்கிறது வேற. பற்றில்லாத நிலையில் நல்ல அன்பு செலுத்த முடியும். அப்போ தான் நல்ல அன்பு செலுத்த முடியும். நம்ம பிரியப்படுற ஒருத்தர் நம்ம மேலே பிரியம் இல்லைன்னாலும் நம்மளால் பிரியமாக இருக்க முடியும்னாக்கா அது அன்பு தான். சாந்தி அபைஷுனம், அமைதியாக இருக்கிறது, சாந்தியாக இருக்கிறது, பரபரன்னு இருக்கிறது இல்லை, பதட்டப்படுறது இல்லை. பதட்டப்படுறது ஒரு குறை, எங்கேயோ குறை இருக்கிறது. மனசை ப்ராப்பராக வச்சுக்க முடியல, ஆரோக்கியமே இருக்காது. அப்புறம் அபைஷுனம் அப்படின்னா புறங்கூறாமல் இருக்கிறது, பத்தியாரை பற்றி பேசாமல் இருக்கிறது. சில பேர் எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது. அந்த குறையை சுட்டி காட்டுவதற்குன்னு பொறுப்பாளர் இருந்தால்னா அவருக்கு அது காண்பிக்க வேண்டியது அது கடமை. ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையின் இடத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை கண்டு அதை களைய வேண்டும். அங்கே இந்த கீதா சொல்லப்பட்டிருக்கு. கீதாவில் அபைஷுனம் ஃபாலோ பண்ணணும்னா அங்கே சும்மா இருக்கப்படாது. எதை எங்கே பண்ணணும்? அபைஷுனம்னா குறை காணாத ஒரு வாழ்க்கை. அந்த குறை இருந்தாலும் சுட்டி காட்ட வேண்டும்னாக்கா ஹர்ட் பண்ணாமல் நல்ல ஒரு இதுக்காக நம்ம சுட்டி காட்டலாம். ஆக இது அத்தனையுமே என்ன தெய்வ சம்பத்துக்கள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாலோ பண்ணினோன்னு வச்சுங்களேன், நல்லா பார்க்கலாம். நிம்மதி நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கும். தயா பூதேஷ்வலோலுப்துவம் மார்தவம் ஹ்ரீர சாப்பலம். பூதேஷு தயா, உயிர்கள்கிட்ட கருணையோடு இருக்காது. கருணைங்கிற பேரில் ஏமாந்தும் போயிடப்படாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம். அடுத்த தொகுப்புகளில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை கேளுங்க. முதல்ல நமக்கு பெரிய ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி அப்படியே ஒரு மேம்போக்க சொல்கிற மாதிரியே தோணும். ஆனால் இதில் தான் விஷயமே இருக்கிறது. இவைகள் தான் ஞானத்திற்கே அஸ்திவாரங்கள். அதனால் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நாம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு முயலுவோமாக. அதற்கு எல்லாம் வல்ல அம்பிகையும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரரும் நமக்கு அருள் புரிந்து மேலும் நமக்கு அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களையும் பூரண ஈஸ்வர ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு திறனையும் தந்தருள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.